வணக்கம். உயிரினங்களை அதோட மிக அடிப்படையான மட்டத்துல பாதுகாக்கிற ரொம்பவே சுவாரஸ்யமான நுண்ணிய கவசத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம இந்த அலசல்ல ஆழமா பார்க்க போறோம். ஆமாங்க, செல் சுவர்களை பத்தின முழுமையான விளக்கம் தான் இது. ஆரம்பிக்கலாமா? குறிப்பு எடுக்கிறவங்களுக்காகவே இன்னைக்கு நாம எந்தெந்த தலைப்புகளை பார்க்க போறோங்கிற வரிசை இதோ. வாழ்வின் அடிப்படை, செல் சுவர் வகைகள், பாக்டீரியாவோட கவசம், தாவர செல்களோட அடுக்குகள், அப்புறம் செல் சுவரோட முக்கியமான பணிகள்னு இந்த பயணத்தை நாம தொடரப் போறோம். முதல்ல வாழ்வின் அடிப்படை, அதாவது உயிரினங்களோட ஒரு நகர வரைபடம்னே இதை சொல்லலாம். விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களை நீங்களே இந்த ஒரு சுவாரஸ்யமான கேள்வியை கேட்டுக்கோங்க. உடம்புல ஒரு சின்ன எலும்பு கூட இல்லாதப்போ இவ்ளோ பிரம்மாண்டமான மரங்கள் எப்படி கொஞ்சம் கூட சாயாம நேராகவும் கம்பீரமாகவும் நிக்குது? இதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் என்னன்னு நினைக்கிறீங்க? இந்த ரகசியத்தை புரிஞ்சுக்க முதல்ல விலங்கு செல்களோட மென்மையான தன்மைய பாருங்க. உதாரணமா, மனிதனோட கன்னத்திலிருந்து எடுக்கப்பட்ட இந்த செல்களை கவனிச்சிங்கன்னா இதுல உறுதியான செல் சுவர்கள் எதுவுமே கிடையாது. வெறும் மெல்லிய பிளாஸ்மா சவ்வு மட்டும்தான் இது சுத்தி இருக்கு. ரொம்பவே நெகிழ்வான ஒரு அமைப்பு இது. இதையே மிக அழகா வரையப்பட்டிருக்க இந்த தாவர செல்லோட ஒப்பிட்டு பாருங்க. அந்த மென்மையான விலங்கு செல்களுக்கு நேர்மாறா ஒரு தாவர செல் ஒட்டுமொத்த தாவரத்தையும் உறுதியாகவும் பாதுகாப்பாகவும் வச்சுக்க ஒரு மிக கடினமான வெளிப்புற அரணை நம்பியிருக்கு. இங்கே நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு தாவர செல் அதோட வடிவத்தை தக்க வச்சுக்க 2 விஷயங்கள் தான் காரணம். ஒன்னு, நம்ம முன்னாடி சொன்ன அந்த உறுதியான செல் சுவர். 2வது, செல்லோட மையத்துல இருக்கிற பெரிய வாக்யூல் உருவாக்குற உள்ளீடான நீரழுத்தம். இந்த அழுத்தம்தான் செல் சுவரை வெளிப்பக்கமா தள்ளுது. சரி, அடுத்ததா செல் சுவர் வகைகள், அதாவது வெவ்வேறு உயிரினங்கள் தங்களோட கவசத்தை எப்படி உருவாக்குதுன்னு பார்க்கலாம். இந்த தகவல்களை கொஞ்சம் உத்து கவனிங்க. நோட்ஸ் எடுக்கிறவங்களுக்கு இது ரொம்ப முக்கியம். பாக்டீரியாக்கள் பெப்டிடோகிளைக்கன் அப்படிங்கிற வேதிப்பொருளையும், பூஞ்சைகள் கைட்டின் அப்படிங்கிற பொருளையும் பயன்படுத்துது. அதே சமயம் பாசிகளும் தாவரங்களும் செல்லுலோஸ் மாதிரியான சிக்கலான கார்போஹைட்ரேட்டுகளை எப்படி பெரிதும் நம்பியிருக்குன்னு பாருங்க. இது ஒவ்வொன்றும் ஒரு தனித்துவமான பாதுகாப்பு கவசம். இப்போ பாக்டீரியா உலகத்துக்குள்ள கொஞ்சம் ஆழமா போய் அதோட நுண்ணிய அரணை பத்தின தரவுகளை அலசி ஆராயலாம். பாக்டீரியாக்களோட கவசத்துல இருக்கிற வேதியியல் வேறுபாடுகளை இங்க மிக தெளிவா பார்க்கலாம். கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியாவில் 80% பெப்டிடோகிளைக்கனாலான தடிமனான உறுதியான செல் சுவர் இருக்கு. ஆனா அதையே கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாவில் பாத்தீங்கன்னா வெறும் 3-12% அளவிலான மெல்லிய மற்றும் நெகிழ்வான சுவர் தான் இருக்கு. வித்தியாசம் ரொம்ப பெருசு இல்லையா? இதுல ஆச்சரியமான ஒரு நிஜ உலக தாக்கம் என்னன்னா, கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியாவோட அந்த தடிமனான செல் சுவர் பெனிசிலின் மாதிரி நுண்ணுயிர் எதிர்ப்புகளுக்கு ரொம்ப ஈஸியா இரையாயிடும். ஆனா கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாவோட அந்த சிக்கலான வெளிப்புற சவ்வு அதை அழிக்கவே முடியாத ஒரு வலுவான எதிரியா மாத்திடுது. அடுத்ததா நாம தாவர உலகத்தோட கட்டுமானத்துக்கு வருவோம். ஒரு தாவர செல் சுவரோட அடுக்குகளை பத்தி பார்க்கலாம். தாவர செல் கட்டமைப்பு குறித்து நீங்க கட்டாயம் தெரிஞ்சுக்க வேண்டிய 3 முக்கியமான படிநிலைகள் இருக்கு. முதல்ல சிமெண்ட் மாதிரி செயல்பட்டு 2 செல்களை இணைக்கிற மைய அடுக்கு அல்லது மிடில் லமிலா. அங்கிருந்து கொஞ்சம் உள்ள போனா செல்லுலோஸ் இழை பின்னலாலான நெகிழ்வான முதல் நிலை சுவர். கடைசியா செல் முழுசா வளர்ந்த பின்னாடி உருவாகுற மிகவும் கடினமான 2ஆம் நிலை சுவர். ஒரு பில்டிங் கட்டுற மாதிரி தான் இதுவும். ஆனா ஒரு கட்டமைப்பு எவ்ளோ உறுதியான கவசமா இருந்தாலும் அதுக்குள்ள பொருட்கள் உள்ளே வரவும் வெளியே போகவும் வழிகள் தேவைப்படும் இல்லையா? அங்கதான் பிளாஸ்மோடெஸ்மேட்டா செயல்படுது. பக்கத்துல இருக்கிற செல்களோட புரோட்டோபிளாசத்துக்கு இடையே அத்தியாவசிய பொருட்கள் போய் வரத்துக்கான போக்குவரத்து கால்வாய்களா இந்த நுண்ணிய சிறு துளைகள் தான் செயல்படுது. இறுதியா செல் சுவரோட முக்கியமான பணிகள். இந்த பாதுகாப்பு வியூகம் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு செல் சுவர் ஏன் இவ்ளோ முக்கியம் அப்படிங்கறத இந்த செயல்பாடுகள் மிக துல்லியமா காட்டுது. இது செல்லுக்கு உறுதியான வடிவத்தை தருது, தேவையில்லாத மூலக்கூறுகள் உள்ள வராம தடுக்கிற ஒரு வேலியா இருக்கு. ஒரு யாந்திரக கவசம் மாதிரி செயல்பட்டு உள்ளே இருக்கும் புரோட்டோபிளாசத்தை பாதுகாக்கிறது மட்டும் இல்லாம ஆஸ்மாட்டிக் அழுத்தத்தை கட்டுப்படுத்தி செல் வெடிச்சு சிதறாமலும் தடுக்குது. மொத்தத்துல இது ஒரு முழுமையான பாதுகாப்பு அரண். இந்த ஆழமான அலசலோட இறுதி பகுதிக்கு நாம வந்துட்டோம். உங்ககிட்ட இந்த ஒரு சிந்தனையை மட்டும் விட்டு சொல்றேன். உள்ள இருக்கிற அழுத்தத்தின் காரணமா ஒரு செல் வெடிச்சு சிதறாம தடுக்கிற ஒரே இறுதி பாதுகாப்பு இந்த செல் சுவர் மட்டும்தான்ங்கிறப்போ, பூமியில் இருக்கிற எல்லா உயிரினங்களையும் வாழ வைக்கிற அந்த கண்ணுக்கு தெரியாத நுண்ணிய திரவ சமநிலை எந்த அளவுக்கு மென்மையானதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுதாங்க இயற்கையோட ஆச்சரியம். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட சந்திக்கலாம்.